ஸ்டோயினிஸும், மேட்ஸ்வெலும் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. கொண்டு போய் ரிட்டர்ன் எடுத்துட்டு போய் ஆஸ்திரேலியால ஃபேமிலி வெக்கேஷன் குடுத்துட்டு, ஒரு வில்லா ஏதோ அபார்ட்மெண்ட் வாங்கி குடுத்துட்டு, புள்ளை குட்டிங்களோட சந்தோஷமா இருக்குன்னு சொல்லணும். எக்ஸ்பைரி டேட் ஆனத நீ இன்னமும் வச்சுட்டு இருக்கிற. மேக்ஸ்வெல் கடைசியா எப்ப அடிச்சாரு? அதான் இப்போ ஃபைனலா என்னன்னா அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்ஸை கரெக்டா பண்ணலையோன்னு தோணுது. ஏன்னா பிபிஎல்ல பார்த்தோன்னா ஜாக் எட்வர்ட்ஸ் அவர்லாம் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் 19 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஆல்ரவுண்டர். செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட். ஆமா, ஆல்ரவுண்டர் வேற, பேட்டிங்கே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ல பாத்தீங்கன்னா குர்கீந்தர் சந்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவருமே பிபிஎல்ல தேர்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். இந்த மாதிரி நிக்கில் சௌத்ரி. ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நிக்கில் நிக்கில் சௌத்ரின்னு ஒருத்தர் லெக் சௌத்ரி ஸ்பின்னர். அவங்க ஒன் டவுன் ஆடுவாரு. இந்த நல்ல மாதிரி லெக் ஸ்பின்னர் 4 ஓவர் போடுவாரு. ஆமா, இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு பிபிஎல்லே அவைலபிளா இருக்கு. அவங்க எங்க ஏன் எடுக்கல அப்படின்னு தெரியல. மிச்சல் மாசு தெனாவட்டம் எடுத்து கப்பு மேல கால வச்சால அங்கிருந்தே அவனுக்கு 7.5 சனி பிடிச்சிக்கிச்சு. எந்த ஒரு கேப்டனும் அப்படி பண்ண மாட்டான். அந்த ஒரு திமிரில் பண்ணதுனால தான் அது அவ்வளோ உனக்கு வேல்யூ. எத்தனை டீம் உள்ள வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும், எத்தனை கண்ணீர். சவுத் ஆப்பிரிக்கா கண்ணீர் விடுது ஒரு கப்பு கிடைக்கல. அதெல்லாம் சொல்லாத, அது அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆஸ்திரேலியாவோட படு தோல்வி புலிக்குள்ள போறதுக்கு என்ன காரணம், அதை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா இது வரைக்கும் சூப்பர் ரைட்ஸுக்கு வராம அந்த மாதிரி இருந்ததே கிடையாது. அதனால 2007 ஆமா வெளியே போச்சு. ஆமா அதான் 2007 அதுக்கப்புறம் ஏன்னா எத்தனை வருஷம் 2007ங்கிறது எங்கேயோ இருக்கு, சரியா? அதனால இப்போ நீங்க சொல்லுங்க என்ன காரணம், ஆளுக்கு ஒரு ரீசனா சொல்லுங்க. இன்ஜூரி தான் பிரச்சனை, அத்தனை இன்ஜூரி. அப்புறம் பேட் கமின்ஸ், ஹேசல்வுட், ஸ்டார்க் ரிட்டையர்மெண்ட், அதான் காரணம், வேற என்ன? அதான் நீ இந்த இன்ஜுரின்னு சொல்றத நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இன்ஜுரின்றது ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு டீம்னா, பெரிய டீம் ஆஸ்திரேலியானா எத்தனை வேர்ல்டு கப் வச்சிருக்காங்க. நம்ம தான் பெரிய கண்ட்ரி வைஸா. ஆனா அவங்க கண்ட்ரி வைஸா சின்னதா இருந்தாலும் எத்தனை வேர்ல்டு கப் வச்சிருக்காங்க, எத்தனை டிராபிஸ் வச்சிருக்காங்க, ஐசிசி டிராபிஸ். அவங்க அந்த டிரான்சாக்ஷன் தான் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. நீ இன்ஜுரினா ஒத்துக்கவே மாட்டேன். இன்ஜுரி வந்து இருந்தாலுமே உனக்கு லைக் டு லைக் அட்லீஸ்ட் 100% ஒரு 90% பிளேயராவது வச்சிருக்கணும் உங்க இதுல. அததான் சொல்றேன், இன்ஜுரி நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்களுக்கு நான் இன்ஜுரின்னா எப்படி சொல்றேன்னா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இன்ஜுரி ஆயிருந்தா ஓகே, அது ஏதாவது இது பண்ணிருக்கலாம். டக்குன்னு இங்க வரப்பு பக்கத்துல வரப்பு தானே இன்ஜுரி. இல்ல நீங்க சொல்ற தப்பு. அவங்க ஆசஸே ஆடல. 2 பேருமே எஸ்ஏல விட்டுமே சரி, ஆசஸே ஆடல. ரொம்ப நாளா இன்ஜுரியில இருந்தாங்க அவங்க. நீங்க பிபிஎல்ல நல்லா பண்ண பவுலர் யாச்சும் கூப்பிட்டு வந்துருக்கணும். எதுக்குமே சம்மதம் பார்லைட்டு, டாரிசிஸ் இது மாதிரி பவுலர்ஸ் கொண்டு வந்து இந்த கண்டிஷன்ஸ்ல வேலையே வரும். ஜெயில் ரிச்சர்ட்சன், அப்புறம் இல்லைன்னா ரைலி மெரிடித், அது மாதிரி பவுலர்ஸ் ஆச்சு கொண்டு வந்துருக்கணும். இல்லைன்னா அந்த ஆலிவர் பீக்னு ஏதோ ஒரு பேட்ஸ்மேன் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, பயங்கரமா ஆடினாரு, சேசிங் பண்ணாரு, 140 ரன் அடிச்சாரு, அண்டர் 19 பேரு, அவரையாச்சும் கொண்டு வந்திருக்கணும். எதுக்குமே சம்மதம் பேட்ஸ்மேனு மேட்ரன்ஸ் எல்லாம் நான் முன்னாடியே சொன்ன ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ் தான் ஆடுவாருன்னு சொன்னா சரி. அவர் நல்லா விளையாண்டா பிளேயிங் லெவன்ல போடல. கூப்பர் காலனியும் ஆடுனீங்க, எதுக்கு ஆடுறீங்க? அவர் ஹிட்ரா கிறிஸ்கில அவரு ஒரு பால் ஒரு 6 அடிக்கிறதுக்கு. அவர் கொண்டு வந்து 8வது இடத்துல 7வது இடத்துல ஆடிக்கிறீங்க. அவர் ப்ராப்பர் 3 பேட்ஸ்மேனு. ஒரு ஓவர் போட 2 ஓவர் போடுவார். அவர் 4 ஓவர் போட வச்சது. ஆடம் ஜாப்பாக்கு இந்த டோர்னமெண்ட்ல உருவேல பால், எல்லா பாலும் ஒடியாது ஃபுல் டாஸ போட்டுட்டு இருந்தாரு. ஏகப்பட்ட மிஸ்டேக். ஹெட்ட ரொம்ப நம்பிட்டாங்க. ஹெட் எல்லா பக்கமும் அடிச்சதுனால ஹெட் இருக்கான்னு அந்த மேட்சுமே 8 ஓவர் 108 ரன் ஹெட் அவுட் ஆகும்போது, ஹெட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே டீம் வந்து ஒரு 80 ரன்ல ஆல் அவுட் ஆகுது. அடுத்த 12 13 ஓவருக்கு ரொம்ப வீக்கா இருந்துச்சு பேட்டிங். ஜாஸ் இங்கிலீஷ் ஃபார்ம்ல இல்ல. ஸ்டீவன் ஸ்மித்தை கொண்டு வந்திருக்கலாம் அந்த கடைசி மேட்ச் ரீப்ளேஸ்மெண்டா. கேமரன் கிரீன் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட் டிரான்ஷாக்கு பதிலாவே ஸ்டீவன் ஸ்மித்தை எடுத்திருக்கலாம். ஸ்டாண்டிங் செம்ம ஃபார்ம்ல இருந்தாரு. பிபிஎல்ல நம்ம பாத்தீங்கன்னா எல்லா மேட்ச்லயும் செம்ம அடி, தாறுமாறான அடி ஸ்மித். நீ மேட் டிரான்ஷாக்கு பதிலாவோ கூப்பர் கார்ட்லிக்கு பதிலாவோ யாரோ ஒருத்தருக்கு பதிலாக எடுத்து வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஆடி இருந்தாருன்னா இந்த நிலைமைக்கே இருந்திருக்காது. பேட்டிங்ல டெப்த் கிடைச்சிருக்கும். அவரு ஸ்பின்னும் நல்லா ஆடுவாரு. பெருசா ஸ்பின்னும் ஆடாம போக பார்த்தது கிடையாது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஆஸ்திரேலியா மாதிரி பெரிய டீமா இது பண்ணி எல்லாம் ஒரு நாள் எல்லாத்துக்கும் ஒரு டைம் நாமளே வெளியே போயிருக்கோம். அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியதான். நீங்க வெளியே போறோம்னா நம்ம குரூப்ல 2021 தான் நீங்க சொல்றீங்க. 2021 நம்ம குரூப்ல 2 டஃப் மேட்ச் இருந்துச்சு. நியூசிலாந்தும் பாகிஸ்தானும். அது பவர் பிளேலயே மேட்ச் முடிஞ்சு போச்சு. 2 டீம் ட்ரெண்ட் போல்ட் ஒரு மேட்ச் பவர் பிளேலயே விக்கெட் எடுத்துட்டான். ஆல்ரெடி பவர் பிளேல அந்த மாதிரி தான். இல்ல நம்ம பவர் பிளேன்னு நீ அசால்ட்டா சொல்ற. பாகிஸ்தான் மட்டும் நம்ம குரூப்ல வச்சுட்டு யுஎஸ்ஏ நெதர்லாண்ட்ஸ் நமீபியா மாதிரி நம்ம குரூப்ல வச்சுக்கிட்டோம். அது அவங்களுக்கு ஜிம்பாப்வே இப்படி ஆடவுன்னு யாரோ ஒருத்தர் எதிர்பார்த்தாங்களா? யாருமே எதிர்பார்க்கல. நல்லா விளையாண்டுட்டாங்க. கிரெடிட்ஸ் கொடுத்தவன்.
ஆனா 170 ரன் சேசிங் பண்ணாம தோத்தது ஆஸ்திரேலியாவோட தப்பு. நீ நேத்து கூட 180 ரன் சேசிங் பண்றான். இதே 3 மணி மேட்ச் ஜிம்பாப்வே 180 ரன் சேசிங் பண்றான். நீ 170 ரன் 169 170 தான் கரெக்டா அடிக்கணும். அத நான் ஒரு ரன் வித்தியாசத்துல தோத்துருந்தா கூட பரவாயில்ல. 23 ரன் வித்தியாசத்துல நீ அன்னைக்கு தோக்கற. இப்ப ஸ்டோயினிஸும் மேட்ச்வலும் எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சு போச்சு. கொண்டு போய் ரிட்டர்ன் எடுத்துட்டு போய் ஆஸ்திரேலியால ஃபேமிலி வெக்கேஷன் குடுத்துட்டு ஒரு வில்லா ஏதோ அபார்ட்மெண்ட் வாங்கி குடுத்துட்டு பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷமா இருக்குன்னு சொல்லணும். எக்ஸ்பிரி டேட் ஆனதை நீ இன்னமும் வச்சுட்டு இருக்கிற. மேட்ச்ல கடைசி எப்ப அடிச்சாரு? ஆப்கானிஸ்தானோட 2024 2020 வேர்ல்ட் கப்ல ஒரு 50 அடிப்பார். கடைசியா அடிச்சது ஒரு அன்னைக்கு தான். அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை. ஸ்டோயினிஸ் எப்ப அடிச்சாரு நம்ம கண்ணை தேடி பார்த்தோம்னா கூகுள் ஜெமினி கிட்டயோ இல்ல பர்ப்ளெக்சிட்டி கிட்டயோ சாட் ஜிபிடி கேட்டோம்னா கூட அதுக்கே டவுட் வரும். எப்ப கடைசியா அடிச்சான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கே டவுட் வரும். இவங்க 2 பேரையும் வச்சுக்கிறது. இவங்க 2 ஓவர் போடுவாங்க, மேட்ச்ல 2 ஓவர் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன்சி அப்படியேதான் சொல்றேன். அந்த மேட்ச் 6 ஓவருக்கு 60 ரன் அடிக்கணும் ஸ்ரீலங்கா. அந்த ஓவர் கொண்டு வந்து நீங்க ஸ்டோயினிஸ் கொடுக்குறீங்க. அந்த ஓவர் மேட்ச்ல விட்டு கொடுத்துருந்தா கூட 10 ரன் கொடுத்துருப்பான். மேட்ச்ல ஓவர்ல என்னைக்குமே 20 ரன் 25 ரன் அடிச்சு பார்த்ததே கிடையாது. அந்த ஓவர்ல நம்ம அன்னைக்கு வந்து 10 நிமிஷம் 25 ரன் அடிச்சான். அந்த ஒரே ஓவர்ல மேட்ச் முடிச்சு போச்சு. அப்படி கேவலமான கேப்டன்சி. நல்ல இப்ப நம்ம கிட்ட வருண் சக்கரவர்த்தி இருக்கிற மாதிரி, பும்ரா இருக்கிற மாதிரி, ஏங்க இது ஜிம்பாப்வே கிட்ட கண்டெயின் பண்றதுக்கு பவுலர் இருக்கிறான். முஸ்ரப் அலி இருக்கான், சிகந்தர் ராசா இருக்கான், மொட்டகசா இருக்கான். அதே மாதிரி டீக்ஸ்னா இல்ல நேத்து அடி வாங்கினா ஓகே, டீக்ஸ்னா இருக்கான். இங்கிலாந்து கிட்ட கூட சாம் கரன் நம்ம பூக்கரன் கலைக்கிறோம். செம்மையா ஓவர் போட்டுக்கிறான் சாம் கரன். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட வந்து மார்க்கோ யாங்சன் இருக்கான். எல்லா டீம்லயும் இது மாதிரி ஒவ்வொரு பவுலர் இருக்காங்க. ஏன் இது குடுகேஷ் மோட்டி வெஸ்ட் இண்டீஸ்ல சம்மர் ஜோசப் 6 ரன் 7 ரன்னுக்கு மேல ஓவர் தர மாட்டேங்கிறான். இப்படி எல்லா டீம்லயும் கண்டெயின் பண்றதுக்கு பவுலர் இருக்கும்போது ஆஸ்திரேலியால மட்டும் கண்டெயின் பண்றதுக்கு பவுலர் கிடையாது. ஒரு ஓவர்ல 20 ரன் போச்சுன்னா அடுத்த ஓவர்ல 10 ரன் கொடுக்கறது கூட ஓவர் கிடையாது. அதனாலதான் அடி வாங்கினது முக்கிய காரணம். பேக்கப் அவங்க எடுக்க வேலை டிரான்சேக்ஷன் ஆகும்போது பயங்கர அடி விடுவோம். அந்த சுமித்தையும் வார்னரையும் பேங்க் பண்ணி அந்த ஒரு வருஷம் எல்லாத்திட்டையும் 400 ரன் 500 ரன் கொடுத்துருந்தாங்க பாரு. அந்த லெவல்ல கொண்டு வந்து கூட்டு போறாங்க அந்த டீமை. அதான் இப்போ ஃபைனலா என்னன்னா அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்ஸை கரெக்டா பண்ணலையோன்னு தோணுது. ஏன்னா பிபிஎல்ல பார்த்தோன்னா ஜாக் எட்வர்ட்ஸ் அவர்லாம் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் 19 விக்கெட் எடுத்திருந்தாரு. செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட். ஆமா, ஆல்ரவுண்டர் வேற, பேட்டிங்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ல பாத்தீங்கன்னா குர்கீந்தர் சந்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவருமே பிபிஎல்ல 3rd ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நிக்கில் சௌத்ரி ஒன் டவுன் ஆடுவாரு, நல்ல ஸ்பின்னர் 4 ஓவர் போடுவாரு. ஆமா, இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு பிபிஎல்லே அவைலபிளா இருக்கு. அவங்க எங்க ஏன் எடுக்கல அப்படின்னு தெரியல. ஓகே, ஆஸ்திரேலியா எப்படியும் எனிவே வெளியே போயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒலிம்பிக்ஸுமே வந்துட்டு இருக்கு, குவாலிஃபயர் ஆடி தான் வரப்போறாங்க. நியூசிலாந்து வந்து செமிஃபைனல் வந்துட்டா இவங்க குவாலிஃபை கிடையாது. இவங்க குவாலிஃபயர் ஆடி தான் வரணும். இன்னொன்னு சொல்றேன், பேட்ஸ்மேன் கூட எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு டீமுக்கு பயங்கர குவாலிட்டி பேட்ஸ்மேன் ஒரு எப்படியாமட்ட பேட்ஸ்மேனா கூட பிடிச்சிடலாம். ஒரு 50 ரன் அடிக்கிற மாதிரி பேட்ஸ்மேன் கூட பவுலர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்ரீலங்கா எத்தனால திணறிட்டு இருந்ததே அந்த பவுலர்ஸ் தான். எங்கடா பவுலர்ஸ்ல இப்பதான் 10 இருக்கலாம். சமீரா, நுவான் துசாரா, தில்சன் மதுசங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசை பவுலர்ஸ் வராங்க. அதுதான் ரொம்ப கஷ்டம் இருக்கிறது, பவுலர்ஸ் பிடிக்கிறது. நீங்க அதுவும் யார ரீப்ளேஸ் பண்ண போறீங்க? எஸ்எல் விட்டு கம்மின்ஸ், ஸ்டார்க்கு, இதெல்லாம் லெஜெண்ட் ஆஃப் சார். இவங்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது பயங்கர கஷ்டம். ஆடம் ஜாம்பா இவங்களை ரீப்ளேஸ் பண்றது பயங்கர கஷ்டம். நீங்க இப்பயே அதுக்கெல்லாம் பயங்கரமா பேக்ல ஒர்க் பண்ணும், இல்லைன்னாலும் ரொம்ப கஷ்டம். இல்ல, நான் நம்மளுக்கு கடைசியா ஒரே பாயிண்ட், இந்த பாயிண்ட் சொல்லிட்டு வீடியோ முடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு இந்தியா ஆஸ்திரேலியா அப்படிதான் நான் கம்பேர் பண்ணுவேன். இந்தியால பும்ரா இல்லைன்னா உங்களுக்கு சிராஜ், பிரசித், இந்த மாதிரி யாராவது ஒரு நேம் உங்களுக்கு தெரிஞ்ச நேம் இருக்கு, வெல் நோன் நேம் இருக்கு. இப்போ ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா அசில் உட்டுக்கு லைக் டு லைக் யாரு உங்களுக்கு யாராவது பேர் தெரியுமா? யாருமே கிடையாது. நீ தேடினாலுமே யாரும் கிடையாது. துவாசிஸ் கிடையாது. துவாசிஸ் ஸ்லோவா போடுவாரு, அந்த மாதிரிதான் போடுவாரு. நல்லா பேசி ஏற்றி போடுறது ஆள் கிடையாது. அதே மாதிரி வேற ஸ்டார்க்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட்? உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே பெருசா வெல் நோன் நேமே கிடையாது. பேட்டிங்ல இருக்கு, எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல ஓரளவுக்கு அவங்க வச்சிருக்காங்க. பவுலிங்ல யாருமே கிடையாது. அந்த இடத்துல அடி வாங்க போறாங்க. நான் சொல்லிட்டே இருக்கேன், இன்னும் 2-3 வருஷத்துல ஆஸ்திரேலியா டவுன்ஃபால சந்திக்க போகுது அப்படின்னு. நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க. 2-3 வருஷத்துல ஆஸ்திரேலியா இந்த டிரான்சாக்சன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டவுன்ஃபால் ஆகும். ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு நிலைமை வரப்போகுது.
ஆனா நீ நடக்கும்போது நான் இந்த வீடியோ சொல்றேன் இல்ல நம்மளுடைய இல்ல நீங்க பிரெட்லி ஸ்டாண்ட் டைட்லாம் போட்டுட்டு இருக்கும்போது இவங்கள தாண்டி யாரு இவங்க போச்சுன்னா டீம் இல்லை அவங்க டீம் பாப்புலேஷனே கம்மி இவங்கள மாதிரி ஒரு பவுலர் எடுக்க முடியாது எப்ப அந்த காலத்திலேயே அதுக்கப்புறமேட்டு ஜான்சன் வந்தான் ஸ்டார்க் வந்தான் அவங்க பவுலிங் நீங்க சொல்ற அளவு அவங்கள ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது எங்க இருந்தாலும் பொறுக்கி இப்ப போலாண்டுன்னு ஒருத்தன் நம்ம கூட வந்து டெஸ்ட் மேட்ச்ல அத்தனை விக்கெட் பொறுக்குனா ஏன் பொறுக்குனா ஹெசல்வுட் இன்ஜுரி வெளியே போனதுனால தான் அவனுக்கு சான்ஸ் கிடைச்சு நம்ம கூட அத்தனை விக்கெட் பொறுக்குனா அந்த மாதிரி அவங்க டீம்ல சான்ஸ் கிடைக்கல கிடைச்சதுன்னா ப்ரூஃப் பண்ண ஆள் இருக்கு டேலண்ட் இருக்கு நீ சொன்ன மாதிரி பிக் பாஸ்ல நல்ல விளையாண்ட பிளேயர்ஸ் எடுக்கல எடுத்திருந்தா ஒருவேளை இன்னைக்கு இந்த இது நம்ம சொல்றோமே இன்னைக்கு ஆஸ்திரேலியா உள்ள வந்திருக்கோம் அவங்க டேலண்ட்லாம் இருக்கு எடுக்க தான் செய்யலையே ஒழிய ஆஸ்திரேலியா சொல்ற டவுன்ஃபால்லாம் ஆகுங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் வருவாங்க அதுதான் நான் சொல்றேன் என்னன்னா டேலண்ட் இருக்கு அதை நீ எவ்வளவு வயசா யூஸ் பண்றேன்னு ஒண்ணு இருக்குல்ல நீ கரெக்டா யூஸ் பண்ணி இப்ப இந்த மாதிரி வேர்ல்டு கப் மாதிரி பிளாட்ஃபார்ம்ல நீ யாராவது ஒருத்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கரெக்டா பண்ணுவோம் அது பண்ணலைன்னா டவுன்ஃபால் ஆகும் இல்லைனாலும் மிச்சல் மாசு தெனாவட்ட எடுத்து கப்பு மேல கால வச்சால அங்கிருந்தே அவனுக்கு 7.5 சனி பிடிச்சிக்கிச்சு எந்த ஒரு கேப்டனும் அப்படி பண்ண மாட்டான் அந்த ஒரு திமிரில் பண்ணதுனாலதான் அது அவ்வளோ உனக்கு வேல்யூ எத்தனை டீம் உள்ள வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் எத்தனை கண்ணீர் சவுத் ஆப்பிரிக்கா கண்ணீர் விடுது ஒரு கப்பு கிடைக்கல சொல்லக்கூடாது இல்ல நீங்க சொல்றீங்க கம்மின்ஸ் வந்து கேப்டன் பண்ணதுனாலதான் WTC ஃபைனல் சாம்பியன் வேர்ல்டு கப்ல அடிச்சாங்க இதுல 2020 மட்டும் மிடில் மார்க்ஸ் கேப்டன்சி பண்றதுனால அதனால மட்டும் ஒரு சக்சஸ் ஆக முடியலையே நம்ம ஆஸ்திரேலியாவில இன்னொன்னு சொல்றேன் ஆசஸ்ல வந்து பிரண்டன் டாக்கெட்னு ஒரு பாஸ் பவுலர் அவர் வயசு 31 ஸ்காட் போலாண்ட் சொல்றீங்க அவருக்கு வயசு 35 நம்ம எந்த வயசுல டெபியூட் பண்றோம் ஒருத்தர் நம்ம பும்ராவில எத்தனை வயசுல இருந்து இது பண்ணிருக்காரு 23 வயசுல இருந்து அவரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி 31 வயசுல அவங்க ஊர்ல டெபியூனா 31 வயசுல நம்ம பும்ரா லெஜெண்டிங்க அவரை பார்த்து இன்ஸ்பிரேஷனல் ஆகி அவர் மாதிரி ஒரு 100-150 பேர் இங்க பவுலிங் போட்டு தெரியறான் ஏன் பக்கத்து நாட்டுல ஆப்கானிஸ்தான்ல கூட நவீன் உல்லாக்குன்னு அவன் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு பவுலிங் போட்டுக்கிறான் நம்ம அவர் லெஜெண்டா ஆக்குற 31 வயசுல அவங்க ஊர்ல 31 வயசுலதான் டெபு கொடுக்குறேன் நீங்க உங்க ஊர்ல அந்த ஏஜ் கேட்டகரி வச்சுக்கிறது பரவாயில்ல ஒரு பேட்ஸ்மேனுக்குன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே பியூ வெப்ஸ்டரு அது மாதிரி ஆல்ரவுண்டருக்குன்னு ஓகே ஃபாஸ்ட் பவுலிங்லாம் சின்ன வயசுல இருந்து நீங்க ஸ்டார்க் எத்தனை வயசுல டெபு பண்ண ஸ்டார்க்கோட டெபு வயசு 24-23 கம்மின்ஸ்க்கு அதே இதுதான் பவுலர்ஸ் நீங்க அந்த ஏஜ்ல இருந்து பிடிச்சாதான் நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 வருஷத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு லெஜண்ட் ஸ்டேட்டஸோ ஒரு இந்த டஃப் ஓவர் போட்டா நல்லா போடுவாங்கிற மாதிரி கொண்டு வர முடியும் நீங்க பேட்ஸ்மேனான எந்த வயசுல இருந்தாலும் பிடிக்கலாம் என்னோட கருத்தை தான் ஆஸ்திரேலியா வந்து 2028 தான் அவங்க 2020 வேர்ல்டு கப் அவங்க தான் ஹோஸ்ட் பண்றாங்க இன்னும் 1.5 வருஷம் இருக்குது 1.7 1 வருஷம் 7 மாசம் இருக்கு இன்னும் அந்த வேர்ல்டு கப்ல கம்பேக்கா பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்கன்னா நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்